ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ் ப்ரிவியஸர் கொஸ்டின்ஸ் வந்து 50 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தொகை சொல்லை வந்து விரித்து எழுதுக அப்படிங்கிறாங்க. நிலம் அப்படின்னா வந்துன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இந்த 4 திணைகளுக்குள்ள நிலம் தான் வந்து நிலம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு இலக்கண குறிப்பு. அந்த இலக்கண குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எது பொருந்தாதது, உவமை உருவகத்துக்கு எது பொருந்தாமல் வந்திருக்குங்கிறதா நமக்கு வந்து கேள்வி. இதில் பாதமலர், அடிமலர், மொழியமுது இது மூணுமே வந்து உருவகத்துக்கான எடுத்துக்காட்டு தான். தேன் தமிழ் அந்த உவமை வந்து முன்னாடி வந்திருக்கு, உவமையும் வந்து இரண்டாவதாக வந்திருக்கு. தேன் போன்ற தமிழ் இது மாதிரி வந்திருந்தா இது வந்து ஒரு உவமை தொகை. ஸோ உருவகம் அப்படின்னா வந்து என்ன, உவமைனா என்ன நல்லா பார்த்துக்குங்க. உவமை தொகை அப்படின்னா வந்து உவமை வந்து முன்னாடி வந்திருக்கணும், மேயம் வந்து பின்னாடி வந்துருந்துச்சுன்னா அது வந்து உவமை தொகை. இதே உருவகம் அப்படின்னா வந்து மேயம் வந்துன்னா ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும், உவமை வந்து இரண்டாவது வந்திருந்துச்சுன்னா அது வந்து உருவகம். உவமைக்கும் உருவகத்துக்கான டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், தமிழில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறாங்க. 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து இருக்குது. அது ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 அப்படின்னு வகைப்படுத்தினது யார் அப்படின்னா நன்னூலார் தான் வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து 42 அப்படின்னு. அதில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகளே நெடிலெழுத்து வந்து மொத்தம் 40 இருக்கும், குறிலெழுத்து வந்து 2 தான் இருக்கும். நோ து அது 2 தான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து குறிலெழுத்துக்கு சார்ந்தவை. நோ அப்படின்னா துன்பம்னு சொல்லுவாங்க, தூ அப்படின்னா வந்து உன், இது 2 மட்டும்தான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில். குறிலெழுத்துகள் வந்து 2 அதனால பார்த்துக்குங்க. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து மொத்தம் எத்தனை அப்படிங்கிறத நமக்கு கேள்வி. 42. அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக. இதே பெயர் சொல் அப்படின்னா வந்து வேலன், வினை சொல் அப்படின்னா வந்து வந்தான், இடைச்சொல் அப்படின்னா வந்து 5ம் 6ம் உம்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதான் இடைச்சொல். உரிச்சொல் அப்படின்னா வந்து மாவீரன், மா அப்படின்னாவே பெரிய அப்படிங்கிற மாதிரி வரும். மாவீரன் அப்படின்னா ஒரு பெரிய வீரன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பெயர் சொல் அப்படின்னா வேலன், வினைச்சொல் அப்படின்னா வந்தான், இடைச்சொல் அப்படின்னா 5ம் 6ம், உரிச்சொல் அப்படின்னா மாவீரன். அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் யாது அப்படிங்கிறாங்க. இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா வந்து இந்திய வாரிசுரிமை சட்டம். அதோட பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் யாது அப்படின்னா இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா இந்திய வாரிசுரிமை சட்டம். அடுத்து பாருங்க, எண்ணே தமிழின் இனிமை என்பது வந்து என்ன அப்படின்னா இது வந்து என்ன தொடர் அப்படிங்கிறாங்க. இது செய்தி தொடரா, விளைவு தொடரா, உடன்பாட்டு தொடரா அப்படிங்க. இது வந்து உணர்ச்சி தொடர். அந்த ஆச்சரிய மிகுத அந்த குறியெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு உணர்ச்சி தொடருக்கான எக்ஸாம்பிள் தான். இது வந்து புக் பேக்கில் வந்து கலைச்சொல் அறிவோம்லேருந்து இந்த கேள்வி எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்ன புக்கில் உள்ள கலைச்சொல் அறிவோம்னா நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. எண்ணே தமிழின் இனிமை என்பது வந்து என்ன தொடர் அப்படின்னா உணர்ச்சி தொடர். அடுத்து பாருங்க, திருத்தப்படாத அச்சுப்படி. இதற்கு சரியான ஆங்கில சொல் வந்து காண்க அப்படிங்கிறாங்க. திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னா கிரீன் ப்ரூஃப் அப்படிங்கிறாங்க. அடுத்து முற்றிலுகிற சொல் யாது அப்படின்னா கதவு. இதே ஆப்ஷன் தான் முற்றிலுகிற சொல்லுக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. கதவு இதுதான் வந்து பசு, இதெல்லாம் முற்றிலுகிறதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. கோங்கு, மார்பு, பாலாறு அந்த எழுத்து வந்து குசுடு துபுருல முடியுது அப்படின்னாவே அது வந்து ஒரு குற்றியல் உகரம். குற்றியல் அந்த இக்கு அந்த கசட தபர வலின உகரங்கள் இருக்குது, அது இல்லாமல் ஒரு உகரம் வருது தான் வந்து முற்றியல் உகரம் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிலெழுத்தை அடுத்து வந்து ஒரு உகரம் வந்திருந்தாலும் அது முற்றியல் உகரம், அதுக்கான எடுத்துக்காட்டு தான். கோங்கு, மார்பு, பாலாறு அந்த முடியுது பாருங்க, குசுடு துபுரில் முடியுது. ஸோ இது வந்து ஒரு குற்றியலுகர சொல். முற்றியலுகர சொல் வந்து கதவு, இவ்வு குட்டல் ஊன்னு முடியுது. ஸோ இதுதான் வந்து ஒரு முற்றியலுகர சொல். அடுத்து பாருங்க, ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இந்த சீர்களில் வந்து என்ன எதுகை வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இணை எதுகை. எதுகை அப்படின்னாவே வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வருவதுதான் எதுகை. ஆற்றுவார் ஆற்றல் அதில் அந்த 2ஆம் எழுத்து பாருங்க இரு அடுத்தடுத்து வந்திருக்கு, அதனால வந்து இது வந்து இணை எதுகை அப்படிங்கிறாங்க. இதே பொழிப்பு எதுகை அப்படின்னா அந்த சீரில் அந்த அடியில் அந்த முதல் சீரும் அந்த 3ஆம் சீரில் உள்ள 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருந்தா அது பொழிப்பு எதுகை அப்படிம்பாங்க. இதே கூளை அப்படின்னா வந்து அந்த முதல் 3 சீர்கள்லுமே 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருந்தா அது கூளை எதுகை. ஒரு ஊ எதுகை அப்படின்னா அந்த அடியில் முதல் சீர்லையும் 4ஆம் சீர்லையும் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருந்தா அது ஒரு ஊ எதுகை. ஸோ எதுகை அப்படின்னாவே அடிக்கடி கேட்குறது மேற்கதுவாய் எதுகை, கீழ்கதுவாய் எதுகை, அதுதான் கேட்பாங்க. மேற்கதுவாய் எதுகை அப்படின்னா 1ஆவது சீரு, 3ஆவது சீரு, 4ஆம் சீரில் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருந்தா அது மேற்கதுவாய் எதுகை.
இதே கீழ்க்கதுவாய் எதுகை அப்படின்னா 1வது சீரு 2வது சீரு 4வது சீரில் வந்து அந்த 2ஆம் எழுத்து ஒன்றி வந்து அது வந்து கீழ்க்கதுவாய் எதுகை. அடிக்கடி கேட்குறது எதுகைங்கிறதுலாம் இப்போ விட்டுட்டாங்க. நமக்கு வந்து அது மேற்கதுவாய் எதுகையா, கீழ்க்கதுவாய் எதுகையா, கூளை எதுகையா, இந்த 3 தான் அடிக்கடி கேட்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேள்வி என்ன? ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இந்த குறளில் முதல் 2 சீர்களில் வந்து எந்த எதுகை வந்திருக்கு அப்படின்னா வந்து இணை எதுகை. ஏன் அப்படின்னா ஆற்றுவார் ஆற்றல் அந்த 2ஆம் எழுத்து பாருங்கள் அடுத்தடுத்து அந்த 1வது சீர்லையும் 2வது சீர்லையும் வந்திருக்கிறதுனால இது இணை எதுகை. அடுத்து ஒரு பொறுத்துக பாருங்க. முருகன் உழைப்பால் உணர்ந்தான் அப்படிங்கையில் வந்து உழைப்பால் அந்த ஆளுங்கிற உருபு வருது பார்த்தீங்களா? ஏன்னா மொத்தம் வந்து 8 வேற்றுமைகள் வந்து முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கு மட்டும்தான் உருபு கிடையாது. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அப்படிம்பாங்க, 8ஆம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை அப்படிம்பாங்க, 2ஆம் வேற்றுமை வந்து செயற்படு பொருள் வேற்றுமை அப்படிம்பாங்க. இன்ன வரையும் கேட்ட கேள்விகளில் இதெல்லாம் கேள்வியாக வந்திருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த 2வது வேற்றுமையிலேருந்து 7ஆம் வேற்றுமை தொகைக்கு வந்து என்னென்ன உருபுகள்? ஐ, ஆல், கு, இன், அது, கண். இதுதான் உருபுகளாக வரும் 2ஆம் வேற்றுமையிலேருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் உள்ள உருபுகள். ஸோ முருகன் உழைப்பால் உணர்ந்தான், ஆள்னு வருது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து 3ஆம் வேற்றுமை உருபு. ஸோ இது வந்து 3ஆம் வேற்றுமை. பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். கு அந்த உருபு வந்து இருக்கிறதுனால உருபு வந்து மறைந்து வந்து இல்லை, வெளிப்படையாகவே வந்திருக்கு. ஸோ தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர் அப்படிங்கிறதுனால இது வந்து 4ஆம் வேற்றுமை. அமுதா பாடத்தை எழுதினால் ஐன்னு வெளிப்படையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து 2ஆம் வேற்றுமை. கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பெயர் தான். ஸோ அது எழுவாய் தான், அதனால இது வந்து எழுவாய் வேற்றுமை. ஸோ முருகன் உழைப்பால் உணர்ந்தான் அப்படிங்கிறது வந்து 3ஆம் வேற்றுமை. பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர் அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை. அமுதா பாடத்தை எழுதினால் அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை. கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது எழுவாய் வேற்றுமை. அடுத்து பாருங்க. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் அதிகமாக வருவாங்க. கடவுள் வாழ்த்து பாடியவர் அப்படின்னாவே பெருந்தேவனார் தான். குறுந்தொகை அப்படின்னாவே 8 தொகை நூல்களில் ஒன்று தான் வந்து குறுந்தொகை. அதுலேயும் வந்துன்னா நமக்கு வந்து 8 தொகையும் 10 பாட்டும் தான் 17 மேற்கணக்கு நூல்கள் அப்படிம்பாங்க. சங்க இலக்கியங்கள் அப்படின்னாவே 17 மேற்கணக்கு நூல்கள் தான். அதில் வந்து குறுந்தொகை வந்து 8 தொகை நூல்களில் வந்து ஒன்று. இதை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து பூரிக்கோ. இதன் அடிவரையறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 to 8 தான் இதோட அடிவரையறை. இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ. இதெல்லாம் கேட்ட கேள்விகள் நோட் பண்ணிக்கோங்க. குறுந்தொகை வந்துன்னா முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறுந்தொகை. உரையாசிரியர் பலரால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது அப்படின்னாலும் குறுந்தொகை. அதிக கேட்டது வந்து இதை தொகுத்தவர் யார்? பூரிக்கோ. இதில் மொத்தம் எத்தனை வந்து பாடல்கள் இருக்குன்னா 401 பாடல்கள் வந்து இருக்கு. இதன் அடிவரையறை என்ன அப்படின்னா 4 to 8 தான் இதன் அடிவரையறை. நமக்கு இதில் என்ன கேள்வி? குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பெருந்தேவனார். அடுத்து பாருங்க. தனிச்சொல் இன்றி 4 அடியாய் வரும் வெண்பா வந்து எது அப்படிங்கிறாங்க. 4 அடியாய் வரும் வெண்பாவே வந்து நேரிசை வெண்பாவும் வரும், இன்னிசை வெண்பாவும் வரும். இதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா தனிச்சொல் பெற்று வர்றது எது, தனிச்சொல் பெறாமல் வருது எது. நமக்கு கேள்வி வந்து தனிச்சொல் இன்றி 4 அடியாய் வரும் வெண்பானா இன்னிசை வெண்பா, தனிச்சொல் பெற்று 4 அடியாய் வரும் வெண்பா அப்படின்னா நேரிசை வெண்பா. ஸோ 4 அடியில் வர வெண்பானாவே நேரிசை வெண்பாவும் வரும், இன்னிசை வெண்பாவும் வரும். தனிச்சொல் இன்றி 4 அடியாய் வரும் வெண்பா இன்னிசை வெண்பா, தனிச்சொல் பெற்று வரும் 4 அடியாய் வரும் வெண்பா நேரிசை வெண்பா. அந்த டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. வாக்கிய அமைப்பினை கண்டறிக அப்படிங்கிறாங்க. மாலதி திருக்குறள் கற்றாள் அப்படிங்க. ஸோ நமக்கு கீ பாயிண்ட்ங்கிறது வந்து அந்த கற்றாள் அப்படிதான். கற்றாள் அப்படின்னா தன்வினை. இதே கற்பித்தாள் அப்படின்னா வந்து பிறவினையில் வந்திருக்கும். நமக்கு என்ன வந்திருக்கு? கற்றாள் அதான் வந்திருக்கு. ஸோ இது வந்து தன்வினை. மாலதி திருக்குறள் கற்றாள் தன்வினை. அடுத்து பாருங்க. ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது வந்து எந்த அணி அப்படிங்கிறாங்க. ஸோ இயல்பா வந்திருந்தா அது இயல்பு நவிர்ச்சி அணி. இது வந்து அவரே சொல்லிட்டாங்க அந்த தன்மையை வந்து மிகைப்படுத்தி அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. ஸோ அது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது எது அப்படின்னா உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்து பாருங்க. குறுந்தொகையிலேயே வந்து இப்போ தான் கேட்டிருந்தாங்க அந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடிய பாடலை பாடியவர் யார் அப்படிங்கிற கேள்வி தான் முன்னாடி அமைஞ்சிருந்துச்சு. இப்போ அடுத்தே பாருங்க. குறுந்தொகை பாடல்கள் வந்து எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா வந்து 401. அடுத்து இது ரொம்ப முக்கியம். இது வந்து இப்போ பொறுத்துகளையும் கேட்குறாங்க, டைரெக்டாகவும் கேட்குறாங்க. ஒரு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வாழை அப்படின்னா இளம்பெண், 2வது வாழை அப்படின்னா வந்து மீன் வகை அப்படிங்கிறாங்க. வாழை அப்படின்னா இளம்பெண், வாழை அப்படின்னா வந்து மீன் வகை. அடுத்து பாருங்க. வையை நாடவன் வந்து யார் அப்படின்னா வந்து பாண்டியன் அப்படிங்கிறாங்க. வையை நாடவன் யார் அப்படின்னா வந்து பாண்டியன். அடுத்து தவறான விடையை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. இதில் வந்து
ஜஸ்ட் வந்து பிசிடி கரெக்டுங்கிறதுனால அதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. கம்பராமாயணம் அப்படின்னா வந்து சிறுங்கி பேரம், தேம்பாவணி அப்படின்னா வந்து வளன், சீரா பிராணம் அப்படின்னா வந்து மந்தராசலம் அப்படின்னா. கம்பராமாயணத்தின் ஆசிரியர் யார்? கம்பர். தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர். சீரா புராணத்தின் ஆசிரியர் யார்னா உமறுப்புலவர். அடுத்து பாருங்க, வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னா வந்து கடுவெளி சித்தர் அப்படின்னா. வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னா வந்து கடுவெளி சித்தர். அடுத்து பாருங்க, ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா வந்து யானை கட்சி மாந்தருஞ்சேரல் இரும்பொறை. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. ஏ ஆப்ஷனு டி ஆப்ஷன் ரெண்டுமே 500 சம்மந்தமான ஆட்கள் தான். அதில் தொகுத்தவர் யார் யார், தொகுப்பித்தவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். 500 நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா வந்து யானை கட்சி மாந்தருஞ்சேரல் இரும்பொறை. அதை தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து புலத்துறை முற்றிய கூடலூர். 500 நூறும் வந்து என்னென்னா 8 தொகை நூல்களில் ஒன்று தான் வந்து 500 நூறு. அதன் அடிவரையறை வந்து என்னென்னா 3 to 6 தான் வந்து 500 நூற்று அடிவரையறை. அடுத்து பாருங்க, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படிங்கிறாங்க சேக்கிலார். அந்த பாராட்டியவர் யார், பாராட்டப்பட்டவர் யாருங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துக்குங்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து சேக்கிலார். சேக்கிலார் தான் வந்து பெரிய புராணத்தை எழுதியிருப்பாங்க. பெரிய புராணத்தை கூட திருதொண்ட புராணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து யாரோட ஆசிரியர் அப்படின்னு கூட ஒரு இடம் கேட்டிருக்காங்க. ஊவே சாமிநாதன் அவர்களோட, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவே சாமிநாதன் அவர்களோட ஆசிரியர் தான் வந்து மகாவித்வான் வந்து மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார் தான் சேக்கிலார் வந்து எப்படி பாராட்டியிருக்கார் அப்படின்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என பாராட்டியிருக்கார். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர் அப்படிங்கிறாங்க. திருமூலர் தான் வந்து திருமந்திரத்தில் தான் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியிருப்பாங்க. ஸோ திருமந்திரம் வந்து சைவ திருமுறைகள் வந்து 10ஆம் திருமுறையாக தான் வந்து திருமந்திரம் இருக்குது. திருமந்திரம் வந்து 3000 பாடல்களை கொண்டது வந்து திருமந்திரம். அதனால தான் அதை தமிழ் 3000 அப்படின்னு கூட திருமந்திரத்தை வந்து அழைப்பாங்க. நமக்கு என்ன கேள்வி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். அடுத்து பாருங்க, எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்றென்றால் அது கலிங்கத்து பரணியே. இது யாரோட கூற்று அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்களுடையது. பேரறிஞர் அண்ணா தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்றென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படிங்கிறாங்க. இதே கலிங்கத்து பரணியோட ஆசிரியர் ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் யாரோட அரசவையில் இருந்திருப்பாங்க? முதலாம் குலோத்துங்க சோழனின் அரசவையில் தான் வந்து இருந்திருப்பாங்க. கலிங்கத்து பரணி வந்து எத்தனை தாளிசைகளை கொண்டதுன்னா 599 தாளிசைகளை கொண்டதான். இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கேள்வி, எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்றென்றால் அது கலிங்கத்து பரணியே. இது யாரோட கூற்று? பேரறிஞர் அண்ணா அவர்களுடையது. திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். 11 எழுதியிருக்காங்க. அந்த உரைகள்லேயே சிறந்த உரை யாருடைய உரை அப்படின்னா அந்த பரிமேலழகர் உரை தான் வந்து சிறந்த உரை. திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். அந்த உரைகளிலேயே சிறந்த உரை அப்படின்னு யாருடைய உரை அப்படின்னா அந்த பரிமேலழகர் உரை. இதே வேங்கடசாமி வந்து எதுக்கு உரை எழுதியிருப்பாங்கன்னா சிலப்பதிகாரத்துக்கு எழுதியிருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, ஏழாதி நூல்களுள் ஒன்று வந்து ஏழாதி எந்த நூல்களுள் ஒன்று அப்படிங்கிறாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் ஏழாதி. இதே மாதிரி திருக்குறளையும் கேட்டிருக்காங்க. திருக்குறள் வந்து எந்த நூல்களுள் ஒன்று அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் வந்து திருக்குறள். ஸோ நமக்கு என்ன கேள்வி, ஏழாதி வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் வந்து ஏழாதி. 14 மேற்கணக்கு என்னன்னா நம்ம பார்த்துட்டோம், 8 தொகையும் 10 பாட்டும் தான் 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படிம்பாங்க. அடுத்து பாருங்க, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் அப்படிங்கிறாங்க. பாரதியார் தான் அப்படி பாடியிருப்பாங்க. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாரதியார். பாரதியாரோட சிறப்பு பெயர் என்ன? மகாகவி. இதெல்லாம் வந்து பாரதியாரோட வந்து சிறப்பு பெயர். அடுத்து வந்து என்னென்னா பாரதியார் பற்றி நிறையா இருக்குது. அதில் வந்து என்ன, இந்தியா, விஜயா, கர்மயோகி, இதெல்லாம் வந்து இவர் நடத்திய இதழ்கள். இதழ்களோட ஆசிரியராக வந்து பாரதியார் வந்து பணியாற்றியிருக்காங்க. அதிகமாக கேட்ட கேள்வி வந்து இந்தியா விஜயா இதழ்களின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார் தான் அதோட ஆசிரியர். நமக்கு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாரதியார். சைவ சமய குறவர் நால்வருள் அரிமர்த்தர் பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக இருந்தவர் யார், பணியாற்றியவர் யார் அப்படின்னா தான் மாணிக்க வாசகர் அப்படிங்கிறாங்க. ஒரு இடம் கேட்டிருந்தாங்க, சைவ சமய நால்வருள் ஒருவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதில் வந்து மாணிக்கவாசரையும் ஆப்ஷனில் வச்சுருந்தாங்க. இதில் எப்படி அப்படின்னா அரிமர்த்தன பாண்டியனிடம் வந்து தலைமை அமைச்சராக இருந்த சைவ சமய நால்வருள் யார் அப்படின்னா வந்து மாணிக்க வாசகர். நீங்கள் வந்து கேள்வியை படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கணும். தேவாரம் பாடியவர்கள் யார் அப்படின்னா வந்து அதில் 3 பேர் தான் வந்திருப்பாங்க.
திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க 3 பேர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து தேவாரம். அதில் மாணிக்க வாசகர் வந்து இடம்பெற மாட்டாங்க. இதே சைவ சமய குரவர் நால்வர் அப்படின்னா வந்து அதில் மாணிக்க வாசகர் வருவாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. சைவ சமயக்குறவர் நால்வருள் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா வந்து மாணிக்க வாசகர். அழுது அடியடைந்த அன்பர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் மாணிக்க வாசகர் தான். சைவ சமய திருமுறைகளில் வந்து 8ஆம் திருமுறையாக தான் மாணிக்க வாசகரோட பாடல் வந்து அமைஞ்சிருக்கும், திருவாசகம். அதையும் நான் ரீகால் பண்ணிக்கோங்க. மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் வந்து எது அப்படிங்கிறாங்க. திரிகடுகம், ஏலாதி. இது 2 தான் வந்து மருந்து பொருள் சம்பந்தமான வந்து நூல். திரிகடுகம், ஏலாதி 2மே வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான். அது வந்துன்னா மருந்து சம்பந்தமான நூல்கள் வந்து திரிகடுகமும் ஏலாதியும். திரிகடுகத்தின் ஆசிரியர் வந்து நல்லாதனார் வருவாங்க. ஏலாதியின் ஆசிரியர் வந்து கனிமேதாவியார் வருவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பொறுத்துக. கான் அப்படின்னா வந்து காடு, உழுவை அப்படின்னா வந்து புலி, மடங்கல்னா சிங்கம், இதை எண்கு அப்படின்னா வந்து கரடி, கேளல் அப்படின்னு ஒன்று பார்த்துப்போம், அது பன்றி. அதையும் ரீகால் பண்ணிக்கோங்க. கான் காடு, உழுவை புலி, மடங்கல்னா சிங்கம், எண்கு அப்படின்னா கரடி. அடுத்து பாருங்க, பகைவனிடம் அன்பு காட்டு என கூறிய நூல் வந்து எது அப்படின்னா வந்து பைபிள் அப்படிங்கிறாங்க. பகைவனிடமும் அன்பு காட்டு என கூறிய நூல் பைபிள். அடுத்து பொருந்தாததை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. ஸோ கடுவழி சித்தரோட அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் எது பொருந்தாததான் நமக்கான கேள்வி. இந்த டி ஆப்ஷன் மட்டும்தான் பொருந்தாதது. நீங்கள் வந்து ஏபிஎஸ்சி வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. பெண்களை பழித்து பேசாதே, பாம்போடு விளையாடாதே, போலி வேடங்களை போடாதே. இது 3மே வந்தன கடுவழி சித்தர் அவர்களுடைய அறிவுரைகள். அடுத்து பாருங்க, பொருத்தமான பழமொழியை கண்டறி அப்படிங்கிறாங்க. கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அடி வந்து எந்த நூல்லேருந்து வந்திருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்டிருக்காங்க. பழமொழி 400லேருந்து தான் வந்து கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா அப்படிங்கிற நூல் அந்த அடி வந்து இடம்பெற்றிருக்கும். அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா முன்னுரை அரையனார் தான் பழமொழி 400ஓட ஆசிரியர். அதில் இடம்பெற்ற ஒரு வரி தான் கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா. இப்போ கேள்விக்கு வாங்க, இதுக்கு பொருத்தமான பழமொழி எது அப்படின்னா வந்து ஆற்றுனா வேண்டுவது இல். அதுதான் வந்து இதுக்கு பொருத்தமான பழமொழி அப்படிங்கிறாங்க. ஸோ கேள்வி என்ன, பொருத்தமான பழமொழியை கண்டறி அப்படிங்கிறாங்க. கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆற்றுனா வேண்டுவது இல். இது ஒரு ரிப்பீட்டடான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, அகநானூறு. இதன் முதல் 120 பாடல்கள் அடங்கிய பகுதி எது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அகநானூறு அப்படின்னாவே அதுவும் 8 தொகை நூல்களில் ஒன்று தான் வந்து அகநானூறு. அதுக்கு நெடுந்தொகை அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்கு. அதில் 3 பிரிவுகள் வந்து இருக்கு. களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை அப்படிம்பாங்க. அதில் களிற்று யானை நிறைனா 120 பாடல்கள் இருக்கும். மணிமிடை பவளம் அப்படின்னா 180 பாடல்கள் இருக்கும். நித்தில கோவை அப்படின்னா வந்து 120 பாடல்களை கொண்டதான். நமக்கு என்ன கேள்வினா அதில் முதல் 120 பாடல்கள் அடங்கிய பகுதி தான் கேட்டிருக்காங்க. களிற்று யானை நிறை. நல்ல நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க 3மே வந்து அகநானூற்றோட 3 பிரிவுகள் தான். அதில் 120 பாடல்கள்னா களிற்று யானை நிறை வரும். 180 பாடல்கள் அப்படின்னா மணிமடை பவளம் வரும். 100 பாடல்களை மட்டும் கொண்டது அப்படின்னா நித்தில கோவை வரும். அடுத்து பாருங்க, வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து எது அப்படின்னா வந்து பாஞ்சாலி சபதம் தான் வந்து வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். பாஞ்சாலி சபதம் அப்படின்னா அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார் தான் அதன் ஆசிரியர். அது மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. 412 பாடல்களை கொண்டதான் பாஞ்சாலி சபதம். இப்போ தான் பார்த்தோம் பழமொழி 400. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒரு லிங்க் கண்டிப்பாக வந்து இருக்கும். நம்ம அந்த பழமொழி 400க்கு ஒரு வரி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கேள்விக்கான இதுதான் முன்னுரை அரையனார். அதை கேட்டிருக்காங்க பாருங்கள். பழமொழி 400ஓட ஆசிரியர் தான் முன்னுரை அரையனார். அதில் வந்து அந்த அரையனார் அப்படிங்கிற இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா வந்து அரசன் அப்படிங்கிறாங்க. அரையனார் என்னும் சொல்லின் பொருள் வந்து அரசன். அடுத்து பாருங்க, செரு அடுத்தோல் நல்லாதான். திரிகடுகம் அப்படி ஆசிரியர் வந்து நல்லாதனார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து அந்த நல்லாதனார் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, செரு அடுத்தோன் நல்லாதான் அப்படின்னு பாராட்டுவாங்க. அதில் அந்த செரு அடுத்தோன் நல்லாதான் என பாராட்டுவது வந்து பாயிரம் அப்படிங்கிறாங்க. திருவிளையாட புராணத்துக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து ந.மு. வேங்கடசாமி நாட்டார் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து திருவிளையாட புராணம் அப்படின்னாவே அதன் ஆசிரியர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். அவர் ஊர் வந்து எது, திருமறைக்காடு. இதெல்லாம் கேட்ட கேள்விகள் நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மொத்தம் வந்து 3363 பாடல்களை கொண்டதான் வந்து திருவிளையாட புராணம். ஸோ நமக்கு என்னென்னா அதுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா ந.மு. வேங்கடசாமி. இதே மாதிரி சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் வந்து வேங்கடசாமி தான் வருவாங்க. அந்த இதை நல்லா நோட் பண்ணிக்க. கேட்டிருக்காங்க, சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் வேங்கடசாமி தான் வருவாங்க. திருவிளையாட புராணத்துக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னாலும் ந.மு. வேங்கடசாமி நாட்டார் தான்.
பொறுத்துக அப்படின்னா விபுதர் அப்படின்னா புலவர், பணவன் அப்படின்னா அந்தணன், வேணி சடை, அழ்கு அப்படின்னா வந்து இரவு. வேணி அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் சடை மட்டும்தான் கொடுப்பாங்க, இதில் செஞ்சடை கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்க. அழ்கு அப்படின்னா வந்து இரவு. விபுதர் புலவர், பணவன் அந்தணன், வேணி செஞ்சடை, அழ்கு இரவு. அடுத்து பாருங்க, ஒரு பிரித்தெழுதுக. வாயின் நீர் அப்படின்னா வந்து அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, வாயின் கூட்டல் வந்து நீர், இன் கூட்டல் நீ நீ அப்படிங்கிற மாதிரி உடல் மேல் ஒன்றுவது இயல்பு அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கு. வாயின் நீர் அப்படின்னா வாயின் கூட்டல் நீர், வாயின் நீர். அடுத்து பாருங்க, நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எது அப்படின்னா வந்து 2004. ஃபஸ்ட்டு செம்மொழி அந்தஸ்துனாவே 6 மொழிகளுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதில் 2004 ஃபஸ்ட்டு தமிழுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. செம்மொழி அந்தஸ்து நடுவண் அரசு வந்து 2004 வந்து தமிழுக்கு கொடுத்துருப்பாங்க. 2005 வந்து சமஸ்கிருதத்துக்கு, 2008 வந்து கன்னடம் தெலுங்குக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 2013 வந்து மலையாளத்துக்கு கொடுத்துருப்பாங்க. 2016 வந்து ஒடியாவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அந்த இயர் பார்த்துங்க, அதை ஜிஎஸ்ல கேட்பாங்க. தமிழுக்கு வந்து என்ன 2004 வந்து நடுவண் அரசு வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது அப்படிங்கிறாங்க, பேச்சுக்கலை தான் சொல்கிறாங்க. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது அப்படின்னா வந்து பேச்சுக்கலை. என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு வந்து எதுனா தேசிய மலை. இது ஒரு ஓல்டு புக் கண்டென்ட். நாமக்கல் கவிஞர் அவரோட பாடல்கள்லேருந்து இந்த நூல் வந்திருக்கு, இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இது ஓல்டு புக் கண்டென்ட். என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு வந்து எது அப்படின்னா வந்து தேசிய மலர் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் தான் சொல்றாங்க. சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் வந்து பாரதிதாசன். பாரதிதாசன் பற்றி அடிக்கடி கேட்ட கேள்வி என்ன, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, அது தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இதெல்லாம் வந்து பாரதிதாசனை பற்றி அடிக்கடி கேட்ட கேள்விகள், நோட் பண்ணிக்கோங்க. அரசினர் கீழ்தேசை சுவடி நூலகம் வந்து அமைந்துள்ள இடம் எது அப்படிங்கிறாங்க, சென்னை. இந்த மாதிரி இடங்கள் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் குரூப் 4 கூட கன்னிமரா லைப்ரரி வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நமக்கு இடம் வந்து தமிழில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அப்படிங்கையில் நான் நல்லா படித்து வச்சுங்க. அரசினர் கீழ்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் வந்து எது அப்படின்னா வந்து சென்னை. அடுத்து பாருங்க, திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது ஆகும் என்று கூறியவர் வந்து ஈராஸ் பாதிரியார். தமிழ், திராவிட அது மாதிரி வரும், அந்த அதுவும் கேட்டிருக்காங்க பார்த்துங்க. ஸோ திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது ஆகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து ஈராஸ் பாதிரியார். நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழும் பறவை எது அப்படின்னா வந்து பூநாரை அப்படின்னு. நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழும் பறவை வந்து பூநாரை. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் வந்து வாணிதாசன். நாடக சாலை ஒத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து, இது யாருடைய கூற்று அப்படின்னா வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் கூற்று. நாடக சாலை ஒத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து, இது யாருடைய கூற்று, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களுடைய கூற்று. அடுத்து பாருங்க, ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடித்த ஆண்டு வந்து எது அப்படின்னா வந்து 1830. ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடித்த ஆண்டு வந்து 1830. பாரதிதாசனை பற்றி அடிக்கடி கேள்விகள் இடம்பெறுது, நோட் பண்ணுங்க. பாரதியாரா பாரதிதாசனாங்கையில் பாரதிதாசனை பற்றின கேள்விகள் தான் அதிகம் தமிழில் இடம்பெறுது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது வந்து எதுனா தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி, இதுதான் வந்து என்ன அவரோட பாடிய பாடல். பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது வந்து தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி, இது வந்து என்ன பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய வரிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸை பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.